நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறவரா இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுங்க. நம்ம வீட்டிலேருந்தே உட்காந்தே பார்க்கலாம். யூடியூப் லிங்க் வந்து நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். என்ன தான் நம்ம எவ்வளோ பெரிய படத்தை பார்த்தாலும் ரூ. 150 ரூ. 200 டிக்கெட்டு காசு கொடுத்து பார்த்தாலும் வெளியில் வர்றப்போ அந்த படம் நல்லா இருந்தால் தான் நமக்குள்ளே இம்பேக்ட் இருக்கும். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, கொஞ்சம் நாளாகவே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெறுதுங்க. நல்ல நல்ல படம்லாம் எடுக்கிறாங்க, காவியமாக எடுக்கிறாங்க. அப்படி ஒரு காவியம் தான் இந்த படமும். இந்த படத்தோட பேர் வந்து மம்பட்டி. இதில் எப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பையன், அந்த பையன் விவசாயி. அப்போது இவங்க அப்பா விட்டு போன ஒரு சொத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த பையன் எப்படி பாடுபடுறான், முடியாத அம்மாவையும் வச்சுக்கிட்டு விவசாய வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபட்டு கடைசியில் அந்த சொத்து இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ நான் கதையை சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த தெரியுது பார்த்திங்களா, ஒரு மம்பட்டி. ஸோ இதை சுற்றி தான் வந்து படத்தோட கதையே இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை எடுத்தவர் யார் அப்படின்னா, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்ற ஒரு படம் இருக்குங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீகிருஷ்ணன் நாராயணசுவாமி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருங்க. சாத்தூர் பகுதியில் சுற்று வட்டாரத்துலலாம் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரி எப்படி எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா, துரைமோகன்ராஜ் அப்படின்னு ஒரு சார் இருக்காருங்க, அவர்கிட்ட இருந்தால் இது இன்ஸ்பயர் ஆகுது. ஆல்ரெடி இந்த ஸ்டோரியை நான் கேட்டேன். இந்த படம் யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 2-3 பேருக்கு இதில் கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஒன்று வந்து துரைமோகன் சார், இன்னொன்று வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சார். இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் ஏகப்பட்ட அவார்டை வின் பண்ண வச்சுருக்காங்க. அதுதான் இதில் வந்து பெரிய ஹைலைட்டு. நீங்கள் பார்த்துட்ருக்கிற விஷயங்கள்லாம், ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கிற விஷயமெல்லாம் படத்தில் வருது. நான் வந்து ஸ்பாய்லர் அப்படின்றது எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபிலிமுக்கு என்ன ஸ்பாய்லர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். படக்குழுவுக்கு என் சார்பாகவும் எங்களோட பேஜ் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.